வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கடகராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்க போகுது. கடகராசிக்காரங்க அப்படின்னாவே வெளியே சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் உள்ள யாருமே தொட முடியாத ஒரு ஆழமான கடல் கூட இருக்கும். அந்த மனசை காயப்படுத்துறதுக்கே சாமான்யமாக முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தரை உயிர்னு நினச்சி நம்பி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களால தான் உங்களுக்கு அதிக காயம்னு சொல்லணும். இப்போது அந்த நிலைமையை மாறப்போகிற நேரமும் வந்துருச்சு. உங்கள் மனசை பயன்படுத்தி வந்த உறவு தானாகவே விலகும் காலமும் வந்துருச்சு. கடகராசிக்கே ஒரு பிறவி பழக்கம், அளவுக்கு மேலே நம்புறது. யாரையாவது சாந்தமாக இனிமையாக பேசினாலே உள்ளேன்னு அனுமதிச்சு விடுறாங்க. அந்த நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை குழப்ப முயற்சி செய்தவர் இப்போ தங்களோட உண்மை நிறம் வெளியில் தெரிய ஆரம்பிக்க போகுது. அதாவது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மனத்தள பிடிமுறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் மனசை பிடிச்சிருந்த மனிதரோட பழைய தாக்கம் கலைந்து போகுது. நீங்கள் கொடுத்த அன்புக்கு மதிப்பு திரும்பும்னு சொல்லலாம். கடக ராசிக்காரங்களுக்கு அன்பு பொன்னின் எடை மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா முழுசா கொடுப்பாங்க. அதை துஷ்பிரயோகம் பண்ணினவங்க இதுவரை உங்கள் மனசை வலிக்க வச்சிருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் கொடுத்த அன்புக்கு தான் மதிப்பு சேர ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். உங்களை மீறி நடந்து கொண்டவர்கள் தங்களால் தான் தவறு ஆயிற்று அப்படின்னு உணர ஆரம்பிப்பாங்க. குடும்ப பக்கம் அமைதியாக ஜாதகம் சொல்வது போல மெல்ல திரும்பும்னு வச்சுக்கலாம். கடகராசிக்கே குடும்பம் என்றாலே உலகம்தான். சில நாட்களாக சின்ன சின்ன பேச்சு முரண்பாடு, தவறான புரிதல் உங்களை பக்கத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தவங்க இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக மாற ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய சொல், உங்களுடைய உண்மை, உங்களுடைய வழி அனைத்தையும் யாரோ ஒருவரோ குடும்பத்தில் புரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. மன அழுத்தம் குறையும். நீங்கள் சும்மா அமர்ந்தாலுமே இதயம் சுகமாக இருக்கும். கடகராசிக்காரங்க மனசு தான் வாழ்க்கை. இந்த மாறும் காலத்தில் ஒரு அளவுக்கு மனக்கலக்கம் இருந்தது, அது குறைய போகுது. தூக்கமோ உடல் சக்தியோ உணர்ச்சி சுமையோ எல்லாமே மெதுவாக செட் ஆகும். இதயம் இலகுவாகிறது. வேலை தொழில் பக்கம் உயர்ச்சி. கடக ராசிக்காரங்க சும்மா இருப்பாங்க, ஆனால் உள்ள ரொம்ப வேலை செய்கிற புக்தின்னு சொல்லலாம். இப்போது ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது. அது என்ன அப்படின்னா உங்கள் செய்த வேலைக்கு பாராட்டு, தாமதமான வாய்ப்பு செட் ஆகிறது, ஒரு புதிய பாதை, இது எல்லாமே சேரும். கடகராசிக்கு கஷ்டம் தள்ளிய பின் கிடைக்கிற உயர்வு ரொம்ப 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 பெருசு. அதே மாதிரி உயர்வு வரப்போகுது. ஒரு உறவுனால உண்மையான மனிதர் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நிலை நிற்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை சின்ன சின்ன பொய் பேசினவங்க, நாடகம் நடிக்கிறவங்க, தொடர்ந்து மனசை வலிக்க வச்சவங்க, அவங்க ராசி பாதையிலிருந்து மெல்ல விலக ஆரம்பிப்பாங்க. இந்த காலத்தில் உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனிதர் மட்டுமே. கடக ராசிக்காரங்க மனம்தான் வாழ்க்கை. இந்த மாறுதல் காலத்தில் ஒரு அளவுக்கு மனக்கலக்கம் இருக்கதான் செய்யும். அது குறையும் போகுது. தூக்கமோ உடல் சக்தியோ உணர்ச்சியோ சுமையோ எல்லாமே மெதுவாக செட் ஆகும். இதயம் இலகுவாகிறது. வேலை தொழில் பக்கம் முயற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்க சும்மா இருப்பாங்க, ஆனால் உள்ளே ரொம்ப வேலை செய்கிற யுக்தியாகவும் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ எப்படி அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பேர்த்த பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் கடகராசிக்காரங்களுக்கு நினைச்ச உறவு கொடுத்த காயம் வாடிவிடும். உன் வாழ்க்கையில் புதிய பக்கத்துக்கு திரும்பும் நேரம் ஆழமாக வந்திருக்கு. கடகராசிக்காரங்க இதயம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தை மாதிரி. யாராவது நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா அது உதயம், யாராவது கசப்பாக நடந்தாங்கன்னா அதுக்கு மழை. அந்த இதயத்தில் பல நாட்களாக தேங்கி கிடந்த ஒரு கனமான பிணி, சந்தேகம், கசப்பு, காயம் இப்போ தானாக வாட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது உங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இதயம் இலவாகும் பருவம் அப்படின்னு சொல்லலாம். கடக ராசிக்காரங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்திப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் உள்ளம் சொல்கிற குரல், உங்கள் முடிவாகிற சக்தி இரண்டுமே ஒரே இடத்துக்கு நடந்து போகுது. அது ஒரு உறவு பற்றிய முடிவா,
வேலை மாற்றமா, பணம் சம்பந்தமான திட்டமா, எதுவாக இருந்தாலுமே இதுதான் சரி அப்படின்னு சொல்லும் உள்ளுணர்வு உங்கள் உள்ளத்தில் எழப்போகுது. அந்த உள்ளுணர்வு கடக ராசிக்காரருக்கு சரியாகத்தான் வேலை செய்யும். ஒருவர் உங்களோட நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு குழப்பம், குளறுபடி, சில சமயம் கசப்பு வார்த்தையை கூட கூட்டி வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த மனிதருக்கு உங்கள் மேலே இருந்த ஆள்பிடி மெல்ல மெல்ல குறைந்து போகுது. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், காலமே அவங்க தூரம் போகும் பாதையை தள்ளிட்டு போயிடும். இந்த தூரம் உங்களுக்கு நிம்மதி, உதாசீனம், உயர்வு 3ஐயும் சேர்த்து கொடுக்கும். அதிர்ஷ்ட நட்சத்திரம் மாறுவது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே செயல்படும். கடக ராசிக்கு இப்போ வர நாட்கள் பாக்கிய வேலை செய்யும் நாட்கள்னு சொல்லலாம். தடைப்பட்ட வேலை எல்லாமே செட்டாக ஆரம்பிக்கும். பேசாமல் இருந்தவங்க தொலைவில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. தள்ளி போன பணம் வந்து சேரும். மனசில் நினச்ச திட்டம் வாய்ப்பு தரும். இது சாதாரண பாக்கியம் கிடையாது. இது ராசி உயர்ந்து நிற்கும் நேரம்னு சொல்லலாம். எதையோ இழந்த உணர்வு இருந்தது, அது இப்போ திரும்ப போகுது. கடகராசிக்காரங்களுக்கு சில நாளாக உள்ள ஒரு வறட்சியா, குறைவு போல, என்ன ஒருத்தர் விட்டு விட்டு போய்விட்டார் போல இருக்கும் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த இழப்போட உணர்வு இப்போவே குறைய ஆரம்பிக்க போகுது. இதையும் மீண்டும் உயிரெடுக்கிற சத்தம் உங்கள் உள்ளத்தில் கேட்க போகுது. நண்பர்கள் பக்கம் எப்பொழுதுமே உங்களுக்கு வெளிச்சம்தான். உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல நண்பரின் ஆதரவு அதிகரிக்கும். அவங்களோட ஒரு வார்த்தை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். கடக ராசிக்கு நண்பர்கள் பக்கம் வரும் உங்களுடைய வாழ்க்கையோட திசையே மாற்றும் அளவுக்கு வலிமையானதுன்னு சொல்லலாம். கடக ராசிக்காரங்க தெய்வீக பாதுகாப்பு கூட்டம், அதாவது மறைமுகமாக ஒரு சக்தி உங்களை காவல் பண்ணிட்டு இருக்குது. யாராவது உங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சாலுமே அது அவங்களுக்கு தான் திரும்பும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். கடக ராசியோட கண்ணீர் வாழ்க்கையை முடிக்க முடியாது. முடியவே முடியாது. அப்பொழுது வரும் வழி நீங்கும். எழும் ஒளி உன்னை உயர்த்தும்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் கடக ராசியை பொறுத்தவரையும் உங்கள் மனசை பார்த்தா எல்லாருமே பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொண்ணான கையாளுற நிலைமையில் இல்லாதவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வராங்க. நீங்கள் கொடுப்பது அன்பு, அவர்கள் எடுப்பது உங்கள் அமைதி. நீங்கள் கேட்பது ஒரு நிம்மதி, அவர்கள் கொடுத்தது ஒரு குழப்பம். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, கடக ராசி மனசை வஞ்சிக்கிட்டாங்க, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராசியோட ஆசீர்வாதமோ சாபமோ. உண்மையாக நேசிக்கிறவன் கிடைச்சா வாழ்நாள் முழுக்க வளர்ச்சி. தவறானவன் சேர்ந்தா அந்த தவறானவன் தான் கீழே போயிட்டே இருக்கான். கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரையுமே விட்டுட்டு போகிறவங்க கிடையாது. யாரையுமே வச்சு தள்ளி நிற்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரோட செயல் தான் உங்களை அமைதியாக பின் செல்வதுக்கு காரணமாக ஆக்குது. இந்த பின் செல்றதுனால நீங்கள் தோற்கலை, அது உங்களுடைய காப்புன்னு சொல்லலாம். உயிரான நினைச்ச உறவு உன்னை அழிக்க துடிக்குது. இதெல்லாம் கடகராசிக்கு புதுசே கிடையாது. நீங்கள் கொடுப்பது அளவில்லாத அன்பு. அவர்கள் புரிஞ்சது இந்த மனசுக்கு நான் என்ன செய்தாலும் உடனே மன்னிச்சிடுவாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஜோதிட சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிற காலம் நச்சு உறவுகளை விலக வைக்கிற காலம். அழிக்கிறது அவர்கள், ஆனது விடுறது நீங்கள். அதுதான் வித்தியாசம். கடக ராசிக்கு கெட்டது ஏன் நீண்ட நேரம் நிலைக்காது. ஏன்னா இந்த ராசி சந்திரனால் ஆட்சி செய்யப்படுது. சந்திரன்னா என்ன? உணர்ச்சி, அன்பு, காப்பு. அதுதான் உங்கள் பிளஸ்ஸிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாருடைய தீய நோக்கம் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தாலுமே உங்களுக்கு இடையில திரும்ப அவங்களுக்கே போகும். யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா 2 கால் முன்னாடி தான் நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து நிற்க போகிறீங்க. நீங்கள் விட்டவங்களோ வாழ்க்கையில் ஒரு நாள் உங்கள் அமைதியும் அன்பையும் தானாகவே மிஸ் பண்ணுவாங்க. கடகராசியோட கர்மா பலன் அப்படி தான். நீங்கள் எந்த இடத்துல அழுதுட்டு நின்னீங்களோ அதே இடத்துல ஒரு நாள் சிரித்து புறப்படுவீங்க. உங்களை உடைக்க முயற்சிப்பவர்கள் உங்களை பாராட்ட முடியாதவர்கள் தான். அதுதான் நிஜம். கடகராசிக்காரங்க கோவப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் போதும் அன்னு சொன்னால் இதுவரை அமைதியாக நின்றுட்டு இருந்தவங்க புதிய வாழ்க்கையில் சூறாவளி மாதிரி பறந்து போவாங்க. அதுதான் இங்கே நடக்க போகுது. கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களோட அன்பு தான் உங்களுக்கு பலம்.
உங்கள் அமைதி தான் உங்களோட ஷார்ப்பாக்குற ஆயுதம். உங்களை யாராலையுமே கீழே இறக்க முடியாது. அவங்க முயற்சிக்கலாமே தவிர உங்களை தொடர முடியாது. ஏன்னா நீங்கள் தவறு கிடையாது. மனசை நேர்மையாக வச்சு வாழ்கிறது தான் இந்த ராசியோட மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நான் அன்பாகத்தான் இருப்பேன், நேர்மையாக தான் இருப்பேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அதுதான் உங்களை முன்னேற்ற போகுது. யார் உங்களை அழிக்க நினைச்சாலுமே நீங்கள் அழிய போவது கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நல்ல மனதும் நல்ல குணமும் கடவுள் கொடுத்திருக்கிறார். கடகராசியை பொறுத்தவரையும் அடுத்தவங்களுக்கு அன்பு கொட்டுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். உங்கள் அன்பை பயன்படுத்தி காலத்தால் நசுக்குவாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் நேரத்தால் நிமிர்வாயின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். வணக்கம்.